பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்தியர் சபைக்கு 2ஆம் நிருபமாக எழுதும் பொழுது காணப்படுகிற காணப்படாத அப்படி 2 காரியத்தை குறித்து எழுது. காணப்படாதவைகள் முக்கியமா காணப்படுகிற காரியம் முக்கியமா என்று நம்ம பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அப்போ இப்ப படுகிற இந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமாய் நீங்கும். இந்த உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்துல உங்கக்கூடியது. ஆனா இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்குறது மாத்திரம் அல்ல. ஏனென்றால் நாம காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவரை நோக்கி இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு சில ஆட்கள் சொன்னா நம்ப மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி. பார்க்கிறத பத்தி சொன்னாதான் நம்புவாங்க. பார்க்க முடியாததை பத்தி எக்ஸ்பெரிமெண்ட்ல வரணும். 1 1 2 அப்படின்னு வரணும். பார்க்கணும், தொடணும், இப்படி கேட்கணும், நம்ம அதை என்ன செய்யணும், தொட்டு பார்க்கணும். அப்படி இருந்தாதான் நம்பிக்கை வரும். ஆனா இங்கே முழுமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டு. ஏன்னா காணப்படுகள் எல்லாம் மாறி போகும், காணப்படாதவைகளும் மாறாது, அது நித்தியமானது. இன்னைக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, அது இருக்குது, புதிய வானம் புதிய பூமி இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்றோமே. அது யாரா பார்த்தீங்களான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனா அதுதான் உண்மை. இப்ப அது இருக்குது, இது இருக்குது, மலை இருக்குது, அந்த ஊர் இருக்குது. நான் ஊருக்கு போகல, ஒவ்வொரு நாடுகள் எவ்வளவோ இருக்குது, இந்த உலக அழகா இருக்குது, உண்மைதான். ஆனா இவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல, அழிந்து போகக்கூடியவை என்று சொல்லப்படும். இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. எப்போ எங்க தண்ணி வரும், எப்போ எந்த மழை வரும், எந்த புயல் அடிக்கும், எந்த சுனாமி வரும், எந்த பாருங்க சூறாவளி வரும்னு ஒண்ணுமே தெரியாது. எப்போ என்ன வரும்னு தெரியாது. எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிற நாட்களில் நம்ம இருக்கிறோம். மழை வந்தாலும் பிரச்சனை, தண்ணி வந்தாலும் பிரச்சனை, பாருங்க புயல் அடித்தால் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகள். இது காண்கிற உலகத்திலே நடக்கிறது. ஆனா காணப்படாத ஒரு உலகம் இருக்குது, அது நித்தியமானது உலகம். இது காணப்படுகிற அநித்தியமா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அதை நோக்கி இருக்கு. நம்ம நோக்கம் என்ன? நம்ம நோக்கம் எல்லாம் பார்க்கறது மேலதான் இருக்கும். அந்த பாரு, இத்தனை வயறு, இத்தனை ஏக்கர், இந்த 1000 ஏக்கர், 10,000, அந்த ஏக்கர் எல்லாம் மேலதான் இருக்கும். இந்த ஏக்கர் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பூமியை வாங்குவோம், பூமியை வாங்குறோம், பூமியை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். 1 சென்ட் நிலம் இல்லை, 1 சென்ட் நிலம் வளத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்க நல்ல யோசனை பண்ணுங்க. பூமியை நாம வாங்குறோமா, நம்மை பூமி வாங்குறதா? சற்று யோசனை பண்ணிப்பாரு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு, மனுஷன் தான் வாங்கிக்கிட்டே இருக்கா? இல்ல, மனுஷனை பூமி வாங்கிக்கிட்டே இருக்கு. அது வாங்கி போயிடுச்சு. ஆனா இந்த வாங்கின பூமி ஒரு நாள் காணப்படாம போகும். ஆனா நீ காணப்படாம ஒன்று இருக்கு பாருங்க, அது நித்தியமானது. பரலோகம் நித்தியமானது, நரகம் நித்தியமானது, புதிய வானம் நித்தியமானது, புதிய பூமி நித்தியமானது, பரலோகம் நித்தியமானது. அதெல்லாம் தூதர்கள்லாம் நித்தியமானவர்கள். நம்ம நித்திய வீட்டுக்கு போறோம். அது காணப்படாதவைகள். அதை பத்தி சொல்ல போனா யாருக்கும் நம்பிக்கை இல்லை. இந்த நாளுக்குள்ள அருமையானோட நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அதான் உண்மை. அதனால இன்றைக்கு படுகிற உங்களை கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் அதிகமான கனமகிமையை உண்டாக்கும் என்று அறிந்து, அந்த காணப்படாத உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அறிந்து அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளவும், அதிக நித்திய கனமகிமை உண்டாக்கும் என்று அறிந்து கொள்வோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நாட்கள் அருமையான இப்ப பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கிறீங்களா?
துன்பத்தின் மேலும் துன்பமா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய காரியங்கள்லாம் மாற போகிறது. சோத்திரம். காணப்படுகிற இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. காணப்படாத ஒரு இன்றைக்கே ஒண்ணு இல்லை, நாளைக்கு இருந்து என்ன, இன்னைக்கு கிடைக்கிற பாருங்க, நாளைக்கு கிடைக்கிற இன்னைக்கு பலாக்காய், இன்னைக்கு கலாக்காய் பெருசு, நாளைக்கு பலாக்காய்ன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அதெல்லாம் பழமொழிக்கு தான் பொருந்தும். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக நித்திய கன மகிமை உண்டாக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இங்க நினைச்சீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கலாம் பெருசா தெரியும். இந்த உலகத்தில் நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் பெருசா தெரிய காரணம் தெரியுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம நினைக்காம இருப்பதுனால, அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. செத்தா எங்க போறோம், செத்தாப்பா அவன் வடக்கு செத்த வந்தால வடக்கையா தெற்கையா யாருக்கு தெரியும்? இன்றைக்கு இருப்போம், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். சாவு என்பது ஒரு முடிவல்ல, சாவு என்பது தொடக்கம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிக்க மாட்டேன். சாவு முடியல, சாவுதான் தொடக்கம். ஒரு மனுஷன் வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை தொடக்கம் சாவுல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப இப்ப இருக்கிறதெல்லாம் இது ஒரு வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுல 1000 பிரச்சனைகள் வரும் போகும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. இது காண்கிற உலகம் எல்லாம் நிற்காது. காணாததை குறித்து பாருங்க. நாங்க அங்க இருப்போம், ஒரு நாள் பரலோகத்தில் இருப்போம், ஒரு நாள் ஆசீர்வாதத்தில் இருப்போம்ங்கிற நம்பிக்கை, விசுவாசம் வரட்டு. அது காணப்படாத உலகம், அது நித்தியமான உலகம், அது அழியாத உலகம் என்பதை அறிந்து கொள்ளும் இந்த காலம். நீங்க எதுக்காக பிரயாசப்பட்டு கொள்றீங்க? 1 சென்ட் நிலம் வாங்கணும், 1 சென்ட் நிலத்தை வாங்கிட்டு போட்டுதான் போறோம். நீங்க என்ன வாங்கினாலும் போட்டுதான் போறோம். இந்த உலகத்துல எது வாங்கினாலும் சரி, நீ பிரயாசப்பட்டு ஓடுறீங்களா? அது வாங்கணும், இது வாங்கணும், தூங்காம சாப்பிடாம எல்லாம் நம்ம ஓடி ஓடி உழைத்து கொண்டு எதற்காக? கால்வழி சற்று யோசனை பண்ணி பாருங்க. காணப்படாத நித்தியத்துக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அதனால காணப்படாத விலை நித்தியமான என்பதை அறிந்து செயல்படுங்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை பார்த்து நாங்கள் ஆண்டவரே, அதிகமா நித்திய கனமகிமை உண்டாக்குற இந்த உபத்திரவங்களுக்கு பெருசு இல்லப்பா. காணப்படாத உலகத்தை நீங்கள் வாஞ்சித்து ஓட உதவி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல ஆண்டவரே, அந்த அதிக கனமகிமை உண்டாக்குகிற அந்த நித்திய வீட்டுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகள்லாம் மாற்றும். இந்த உலகத்துக்காக ஓடுகிறவர்கள் காண்கிற இந்த உலகத்திலே பெருசா இருக்கும் நினைக்கிற காரியங்கள்லாம் மாறட்டும். காணாத உலகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, வார்த்தை கேட்கலாய் மாத்திரம் செய்கிற மக்களாய் எங்களை மாற்றி ஆசீர்வதியும் பாதுகாத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபத்திரத்தை கண்டு கலங்காதீங்க, பிரச்சனையை கண்டு கலங்காதீங்க. கர்த்தருக்காக உபத்திரத்தை ஜெயித்துக் கொள்ளுங்கள். அதிகமான கனமகிமை உண்டாக்குகிற அந்த நித்திய வீடு, காணப்படாத வீடு ஒரு நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அன்றைக்கு நாளை போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்னொரு லோக சந்திக்கு வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.